Hey guys, welcome to my channel and welcome to DIY Saturday. என் பேர் மோனா. நீங்கள் இதான சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். இன்றைக்கி என்னுடைய உடல் நலம் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ உங்களுக்காக நான் தரேன். இன்றைக்கி மட்டும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சிட் சண்டே நான் உங்களுக்கு ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுவேன். ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த வீடியோ ஃபில்ம் பண்ணும்போது பயங்கரமான மைக்ரைன் அண்ட் தலைவலி ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க், DIY ஃபேஸ் மாஸ்க். அகேன் இது எங்கள் அம்மாவோட டிப். இது வந்து உங்களுக்கு பிம்பிள் இருந்ததுன்னா, ஸ்கார்ஸ் இருந்ததுன்னா, ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா, பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா ஒரு ஸ்மூத் ஸ்கின் வர வைக்கிறதுக்கு, பிம்பிள்ஸ்னால் சீக்கிரமாக க்யூர் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு தேவையான பொருள் நீமோட அந்த கொழுந்து பார். இது கொழுந்தாக உங்களுக்கு கிடைக்கலன்னா லீவ்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி லீவ்ஸும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நீம் பவுடர் ஏதாவது ஆர்கானிக் ஸ்டோரில் இல்லை நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு நீம் பவுடர்னு வாங்கி அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் கிடைக்கலனா வேறு எதுவும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது நட்மெக், ஜாதிக்காய், அடுத்து சந்தனம். ஸோ இந்த மூணு பொருள் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாஸ்க் எப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது அரைக்கிற கிண்ணம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, என்ன எனக்கு இது பேரெலாம் தெரியல, இடிக்கிறது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடிக்கிற மாதிரியான ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து உங்களுடைய அந்த நீம் லீவ்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஜாதிக்காய், அது எவ்வளோ போட போகிறீங்கன்னா சும்மா ஒரு 2 பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பிஞ்ச் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். 1.5 to 2 பிஞ்ச் வந்து தேவைப்படும். இது போதும். அதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை உடச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. சந்தனமும் வந்துட்டு ஏதாவது ஆர்கானிக் ஸ்டோரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டேப்லெட்டாக இருக்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு டேப்லெட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு நான் வந்து இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். இது ஒன்றுத்துக்கும் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பிலை இருக்குல்ல, இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. பொதுவாகவே உங்கள் ஸ்கின்னில் நிறைய ஆக்னேலாம் இருந்ததுன்னா வெறும் வேப்பிலையை மட்டுமே அரைச்சி உங்கள் ஸ்கின்னில் வந்து போட சொல்லுவாங்க. இல்லைனா வேப்பிலை போட்ட தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லுவாங்க, குளிக்க சொல்லுவாங்க, ஹேர் வாஷ் கூட பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால உங்கள் பிம்பிள் கேமில் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து உங்களுடைய ஸ்கின் டோனை வந்து ஈவன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ கைஸ், இதெல்லாம் யூஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் தெரியாது, கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஜாதிக்காய், அதாவது நட்மெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன நல்ல விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் பிம்பிள்ஸையும் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஜாதிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணவே கூடாதுன்னு கிடையாது, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பிக்மெண்டேஷன்ஸ் க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ஜாதிக்காய் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து சந்தனம். சந்தனம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக நம்ம போடுற அந்த ஜாதிக்காய் அண்ட் நீம் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்னே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஆக்னேவோ பிம்பிள்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இந்த நீம் போடுறீங்க அப்படின்னும் போது லைட்டாக ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும், ஒரு மாதிரி விறுவிறுன்னு எரியிற மாதிரி இருக்கும். அதை காம் டவுன் பண்ணுறதுக்கு தான் இந்த சந்தனம் நம்ம போடுறோம். ஸோ இந்த சந்தனம் வந்துட்டு அந்த ஒரு லேசான ஒரு குளிர்ச்சி தன்மை உங்களுக்கு தரும். ஆல்சோ சந்தனம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸை வந்துட்டு ட்ரை டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணும். மெயினாக இது வந்து இரிட்டேஷன் சூத் பண்ணுறதுக்கு தான். அடுத்து சந்தனம் உங்கள் ஸ்கின்னை சாஃப்டாகவும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மூணுத்தையும் நான் நார்மலாக தண்ணி மட்டும் வச்சு நல்லா குழச்சிட்டு என்னோடய ஃபேஸில் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா ஓவர் நைட்டில் உங்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அங்கே மட்டும் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஒரு சைட் கண்ணத்தை வந்து ஓரளவுக்கு வந்துட்டு சரி பண்ணிடுச்சு இப்போதைக்கு. இன்னொரு சைட் கண்ணை மட்டும் தான் கொஞ்சம் டேமேஜ்டு கண்டிஷன்லேயே இருக்குது. அதை நம்ம பொறுமையாக சரி பண்ணிப்போம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து நான் என்ன சாப்பிட்றேன், என்னுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாமோ எனக்கு வந்து ரீசன்ஸ் என்னுடைய பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே ப்ராப்ளம்க்கு அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவோம். சரி பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எனக்கு எப்பயுமே கிளியர் ஸ்கின்னாக இருந்ததே கிடையாது. பட் இந்த ஒரு டிப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் இது கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது, குயிக்காக பண்ணலாம். பட் அதான் பொருள் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி DIY வீடியோவுக்கு அவ்வளவுதான். அண்ட் ஷார்ட் டைம் கைஸ். ஹாய் பிரியா, சுகன்யா அண்ட் வசந்தா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் என்னோட வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட பேரும் நான் ஷார்ட் அவுட் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.